நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் கல் இறக்கும் போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு தமிழகத்துல பெரும்பாலான இடங்கள்ல கல்லுக்கு ஆதரவான நிலைப்பாடுகள் உருவாயிட்டு இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய கமர்ஷியலைஸ் செய்யப்பட்ட வோட்கா, ரம், விஸ்கி இது போன்ற ஆல்கஹால் அதிகமான கெமிக்கல்ஸ் இருக்கு. இது அதிகப்படியான உடல் பாதிப்புகளை ஏற்படுத்துறதுனால இயற்கையாக கிடைக்கக்கூடிய கல் ஓரளவுக்கு சிறந்ததா இருக்கும். உடல் பாதிப்புகள் கொஞ்சம் குறைவா இருக்கும்ன்றது இவங்களுடைய கருத்து. ஒரு டாக்டரா நான் சொல்ல வேண்டியது, ஆல்கஹாலை நீங்க எந்த வகையில் எடுத்துக்கிட்டாலும் உடலுக்கு ஆபத்தானது தான். இருந்தாலும் நான் குடிக்காதீங்கன்னு சொன்னாலும் அதை யாரும் நிறுத்த போறது இல்லை. ஸோ ஒரு கம்பேரிசன் தேவை, இது ரெண்டுத்துல எது சிறந்ததுன்ட்டு. ஸோ கல்லுல 3-4% ஆல்கஹால் தான் இருக்கு. அதனால நீங்க அதை எவ்வளவு குடிச்சாலும் உடல்ல பிளட்ல இருக்கக்கூடிய ஆல்கஹாலோட அளவு அதிகமாகாது. ஓரளவுக்கு மேல உங்களுடைய வயிறு ஃபுல் ஆயிடும், அதுக்கு மேல உங்களால குடிக்க முடியாது. ஆனா இந்த கமர்ஷியலைஸ்டு ஆல்கஹால் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 30-50% ஆஃப் ஆல்கஹால் இருக்கு. ஸோ நீங்க கொஞ்சமா குடிச்சீங்கன்னாவே உங்க உடல்ல இருக்கக்கூடிய பிளட்டோட ஆல்கஹால் அளவு ரொம்ப அதிகமாயிடும். அதனால நீங்க இன்னும் அதிகமா குடிச்சிட்டே இருப்பீங்க. அப்புறம் அடிக்ஷன், இந்த கல்லை கம்பேர் பண்ணும்போது ஆல்கஹாலுக்கான அடிக்ஷன் அதிகம். ஸோ ஈஸியா அதுக்கு அடிக்ட் ஆயிடுவாங்க. ஆனா கல்லுக்கு அவ்வளவா அடிக்ட் ஆக மாட்டாங்கன்னு சில ரிசர்ச் சொல்லுது. அதுக்கப்புறம் கேலரிஸ் எடுத்துக்கிட்டோம்னா கல்லுல 40 to 60 கேலரிஸ் தான் இருக்கு. ஆனா இந்த ஆல்கஹால்ல 200 to 350 கேலரிஸ் இருக்கு. ஸோ நீங்க இந்த ஆல்கஹால் எடுத்துக்கும் போது அதிக கேலரிஸ் உருவாகும் உங்க உடம்புல. இது டயபெட்டிஸ் மற்றும் ஒபிசிட்டி வரத்துக்கு முக்கியமான காரணமா இருக்கு. கல்லுல இன்னொரு விஷயம் என்னன்னா ப்ரோபயாட்டிக்ஸ் இருக்கும். இது இயற்கையான முறையில ஃபெர்மெண்ட் ஆகிறதுனால இதுல ஈஸ்ட் போன்ற பாக்டீரியாஸ் இருக்கும். இது ப்ரோபயாட்டிக்ஸா வேலை செய்யும். ப்ரோபயாட்டிக்ஸ்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை அதிகமாக்கும். ஸோ இதனால உங்களுக்கு ஒரு இம்யூனிட்டி கிடைக்கும். கூடவே இது இயற்கையான முறையில கிடைக்கிறதுனால நமக்கு மெக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம், அப்புறம் விட்டமின் இ அண்ட் கே இதுல அதிக அளவுல கிடைக்குது. ஸோ கம்பேரிட்டிவ்லி கெமிக்கல்ஸ் மிக்ஸ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ண ஆல்கஹாலை விட இந்த கல் ஓரளவுக்கு சிறந்தது. ஆனா இரண்டையுமே நீங்க தினமும் கன்சியூம் பண்ணீங்கன்னா உங்களுடைய லிவர், பிரெயின், ஹார்ட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். லிவர் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர், ஸ்ட்ரோக், டயபெட்டிஸ் போன்ற உடல் உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ நம்ம குடிப்பதை தவிர்ப்போம். குடிக்கிறது எப்பயுமே நம்ம வீட்டுக்கும் நாட்டுக்கும் எல்லாத்துக்குமே கேடுதான். ஸோ உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, பை.